வணக்கம் பக்கோடா பாயிண்ட் வியூவர்ஸ். இது வரைக்கும் பக்கோடா பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு தட்டுங்க. பொங்கல் இந்த ரேஸில் சூப்பராக ஒரு 2 படங்கள் வந்திருக்கு. அதில் நம்ம தலை நடிச்சிருக்க விஸ்வாசம் படம். ஸோ இந்த படங்கள் வெளியாகிறதுல ஒரு 3 இடங்களில் சில தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தெல்லாம் மீறி ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்வாசம் படத்தினுடைய ரிவ்யூ பார்க்கலாம். ரெண்டு மணிக்கு வருமா 4 மணிக்கு வருமா இந்த படம் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக 6 மணிக்கு வந்தது. நடுவில் சில இடத்துல வந்து டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்கன்ற பிரச்சனை இருந்தது. பட் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி 6 மணிக்கு ஷோ போட்டுட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் கமர்ஷியல் மூவி. இதை விட பெருசாக இந்த படத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. பங்காளியலா அடிச்சு தூக்கலாமா? இது வரைக்கும் அஜித் படத்தில் பில்லா படத்தில் வர மாதிரி ஒரு ராயலாக ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் தான் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இந்த படத்தில் அந்த பிளாக் ஹேரில் அவர் பண்ணுற லூட்டி இருக்கே பாப்பா செம்மையாக இருக்குங்க. அஜித் ரசிகர்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுத்துருக்காரு. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்ட். நயன்தாரா கூட அஜித் சார் வர சீன் எல்லாம் இருக்குங்களே பா பயங்கர லூட்டி பண்ணுறாருங்க. செம்ம வெயிட்டு காட்டுறாரு. வெயிட்டுன்னு ஒன்று தாங்க ஞாபகம் வருது. 6 பேக்கை காணோம், பழைய கெட்டப்பை காணோம், திருப்பியும் பழையபடி ஃபுல் வெயிட் ஆகிட்டாருங்க. நீங்க பேரழகு நேம் பூட்டி. நயன்தாரா மேடம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சுடிதார்லேயும் செகண்ட் ஹாஃபில் வந்து சாரிலையும் வந்து மிரட்டி இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குள்ளே போன உடனே வந்து ஒரு திருவிழாக்குள்ளே போன மாதிரி எல்லாம் படம் பூரா சண்டையாக இருந்தாலும் சரி சமாதானமாக இருந்தாலும் சரி ஃபுல் க்ரௌடுங்க. ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி. சிவா சார் ஆஸ் யூஷுவல் அந்த க்ரௌடை ஃபுல்லாக சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காருங்க. ஃபைட் சீக்வன்ஸை பற்றி சொல்லணுன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய குட்டி குட்டி ஃபைட் இருந்தாலும் இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த ஃபைட்டு தான் அஃபிஷியலான ஃபைட்டு. பொதுவாகவே அஜித் படத்தில் வந்து பார்க்குறப்போ ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருக்குது. பட் இருந்தாலுமே கூட ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர அந்த பைக் ஃபைட் தான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. அனிகா வந்து அஜித்தோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸியாக நம்மளால் நம்ப முடியுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு படத்தில் அவங்க அஜித்தோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணதுனால ஈஸியாக இந்த படத்துலையும் அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. சிந்தனை ரத்தத்துக்கு சொந்தம் வராமலே போய்டும். இந்த படத்தோட கேமரா பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. நீங்கள் இது வரைக்கும் வீரம் படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த படத்தோட கேமரா ஆங்கிள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தோட டைட்டில் ஏன் இதை விஸ்வாசம் அப்படின்னு வச்சாங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல. நம்ம தலை ரசிகர்களுக்கும் தலைக்கும் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை மையப்படுத்தி தான் இந்த பேரை வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சூப்பரா செம்மையா நடிச்சுக்கிறாரு. இந்த படம் செம்ம ஹிட். பேட்டெல்லாம் சும்மா தலா படம் அல்டிமேட். எப்பவுமே விஸ்வாசம் தான் வேற லெவல் படம். மாசான படம் செம்மையா இது. தலை வா படம் சூப்பர் ஹிட். ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. தலை வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு படம். தலா குழந்தைங்க டைலாக் செம்ம டைலாக் வேற லெவல். விஜய் ரசிகர் தான். ஆனா படம் செம்மையா இருக்கு. வேற லெவல். செம்ம ஃபிலிம்னா பக்கா மாஸ் படம். சூப்பர் படம் மாஸ்ங்க சூப்பருங்க. தலா தலா தோல்வே பக்கா மாஸ். தலா பக்கா நான் அது செம்ம ஆக்டர். வேற லெவல்னா தலா டாப் டக்கற படம்லாம் மாசுனா செம்மையா இருக்குது. படம்லாம் நாட்டில் ஒரு படம் வந்தது மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா இதுதான் ஒரு சத்தியம், இதுதான் ஒரு சரித்திரம். யார்கிட்ட வேணும்னு சொல்லுங்க, எங்கே போய் சொன்னாலும் இதுதான். அது தலையை அடிச்சு அல்ல தலை சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டாரு. தலை தானே வெயிட். தலை தானே செம்மையா இருக்குது. பேச பக்காவா இருக்குது. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய தரமான படம். சூப்பர் மாஸ் பக்கா மாஸ். நல்ல இந்த படத்தை தவிர நான் எந்த படத்துலயும் அளந்ததே கிடையாது. சத்தியமா என் கண்ணில் கண்ணு தடியா வந்துருச்சு. சூப்பர். நல்ல சென்டிமெண்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன் அருமையா இருக்கு. சூப்பர் படம் தான் தலை படம். தலை இதை சிவா கூட நடிக்கணும் மாசு சிவா எமோஷனுங்க. எண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் செம்ம எமோஷன். தலை வேற லெவல். தலை 1 வருஷம் கழிச்சு படம் வந்துச்சு. படம் அந்த லெவல் இருக்கு. எந்த படமே வராது. எங்க படம் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே. தலை விஸ்வாசம் மெகா வெற்றி. யாராலையும் தெரிவிக்க முடியாது. படம் சென்டிமெண்ட் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்க குட்டியிலேருந்து அனைத்து பேரும் நன்றியாக பார்க்கலாம். நல்லது. நான் தளபதி ரசிகன். படம் உண்மையிலே செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
எப்போதுமே தலைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். தலை ரசிகர்கள் இல்லாமல் அடுத்த சென்டிமெண்ட்டுக்கு வந்து தலை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. தலை வேற லெவலு, செம்ம சென்டிமெண்ட், குடும்பத்தோட பார்க்கலாம். மரண மாசு. எவன் பேட்டையில் எவன் சர்க்கார் அமைச்சாலும் எங்கள் தலை தான் அதில் தூக்குத்துறை அராஜகம் தாங்காது. தலை வேற லெவலு, எவனும் அடிச்சுக்க முடியாது. அரசியலை பேசினா வச்சுக்க அவ்வளோதான். எங்கள் தலை ஒரே வார்த்தை அரசியல் வேணான்னு சொல்லிட்டாரு. படம் செம்ம மாசுங்க, வேற லெவல். சூப்பராக இருக்கு ப்ரோ. எக்ஸலண்ட் மூவி. உண்மையிலேயே வந்து சென்டிமெண்ட்டு உண்மையிலே கண் கலங்க வச்சுட்டாரு கடைசி சீனில். தலையை அப்படி பார்த்து இருக்கு. அவரோட ரியாக்ஷன்லாம் எப்பவுமே ரியலாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் பெண்கள் சென்டிமெண்ட்டு, குழந்தைங்க சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. நல்ல மூவி பார்த்தோம். தலையை லவ் பண்ணி இந்த படத்தை பார்த்தது எங்கள் அப்பாவையும் தலையும் ஒன்றா பார்க்குறேன். ஐ லவ் யூ தலை. சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டைன் பண்ணலாம். நான் விஜய் ரசிகர். நான் இப்போ தான் தலை படம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உள்ளே வந்தால் அழுவாவே யாருமே போக மாட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் ஏகப்பட்ட இதாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் குடும்ப படங்க இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாட்டு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபைட்டு, இப்படி தாங்க இந்த படம் ஃபுல்லாக போகுது. ஓவராலாக விஸ்வாசம் படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறப்போ நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போவோம். ஆனால் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதே பழைய கடைங்க, அதே பழைய வேடிக்கைங்க. பட் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் எப்படி நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோமோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு போனால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. எனக்கு இன்னமும் பொங்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பக்கோடா பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு கான்செப்டில் ஒரு அழகான ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்கி.